பாரிய குற்றச்சாட்டை வெளியிட்ட கபில சந்திரசேன இன்று உயிருடன் இல்லை, தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு செய்தி. சற்று கொஞ்சம் பின்னால் சென்றால் கெஹேலி ரம்புக் விளைவினுடைய ஆதாரங்கள் தெரிந்த ஒரு நபர் தற்கொலை செய்து கொள்கிறார். இது என்ன நடக்கிறது? ஒரே மர்மமாக இருக்கின்றது. உண்மை வெளியிலே வரக்கூடாது என்பது இதற்கு பின்னால் இருக்கின்ற அரசியல் சக்தியுடைய செயற்பாடாக இருக்கின்றது. ஏனென்றால் மஹிந்த ராஜபக்சவில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே இவர் செல்ல தயாராகும் நிலையில் இப்பொழுது இந்த மரணம் இவ்வாறு நிகழ்ந்திருக்கின்றது. யாரெல்லாம் உண்மைகளை வெளியிலே கொண்டு வர முயற்சித்தார்களோ எழுதினார்களோ அவர்களை எல்லாம் மஹிந்த ராஜபக்ச தரப்பினர் கொலை செய்திருக்கின்றார்கள். அந்த கொலைகளுக்கான நீதிக்கான போராட்டங்கள் நடந்த போது கூட இன்று வரையிலே யார் செய்தென்று கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது. அவர் கொடுக்கப்பட்ட பிணைக்காக யார் முன்னின்றார்களோ அவர்களுடைய தகவல்கள் உண்மையான தகவல் கிடையாது. உண்மையான தகவல் கிடையாது. அவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு. லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். என்றொரு சிறப்பு நேருக்கு நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றோம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் வணக்கத்திற்குரிய அருட்தந்தை சக்திவேல் அவர்கள். வணக்கம் ஃபாதர். வணக்கம். உண்மையாகவே ஃபாதரை இன்று நேர்காணலுக்கு அழைத்தது சமகால அரசியல் விவகாரங்கள் தொடர்பில் பேசுவதற்கு. ஆனால் இன்று காலை இலங்கை கொழும்பில் பதிவான ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியோடு தான் இன்றைய நாங்கள் நேர்காணலை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ஷ சம்பந்தமாக மிக முக்கியமான ஒரு விடயத்தினை வெளியே சொன்ன, அதாவது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு வெளிப்படுத்திய கபில சந்திரசேன, ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் CEO, இன்று காலை தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. இது தற்கொலையா அல்லது கொலையா என்ற பல்வேறு கோணங்களில் சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது. காரணம், மஹிந்த ராஜபக்சவுக்கு தான் பெற்ற லஞ்சத்திலே 60 மில்லியன் 3 தடவைகளில் 20 60 மில்லியன் மொத்தமாக மஹிந்த ராஜபக்சனுடைய கைக்கு கொடுத்திருப்பதாக கபில சந்திரசேன லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஒப்புக்கொள்கின்றார். இந்த விடயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் பிறகு அவர் குறிப்பிடுகின்றார், நான் இதை ரங்க திசாநாயக், அதாவது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ரங்க திசாநாயவின் அச்சுறுத்தலுக்கு பயந்து கொண்டு தான் நான் மஹிந்தவின் பெயரை சொன்னேன், இவர்கள் தான் என்னை சொல்ல சொன்னார்கள், அப்படி என்று ஒரு கதையை வெளியிடுகின்றார். ஒரே குழப்பம். எதெப்படியோ மஹிந்த ராஜபக்ச தொடர்பிலே ஒரு பாரிய குற்றச்சாட்டை வெளியிட்ட கபில சந்திரசேன இன்று உயிருடன் இல்லை. ஆகவே இது வேறொரு திசைக்கு சென்றிருக்கின்றது. இதே போல ஒரு சம்பவம் அண்மையில் மற்றும் ஒரு நடந்திருந்தது குளியாப்பிட்டியவில். திரைசேரியில் காணம் போன 2.5 மில்லியன் அமெரிக்கன் டாலர் சம்பந்தமாக முதலாவதாக CIDக்கு முறைப்பாடு செய்த நபர் தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு செய்தி. இதே போல சற்று கொஞ்சம் பின்னால் சென்றால் கெஹேலி ரம்புக் விளைவினுடைய மருந்து தரம் குறைந்த தரமற்ற மருந்துகளை கொள்வனவு இறக்குமதி செய்வதை தொடர்பில் பல ஆதாரங்கள் தெரிந்த ஒரு நபர் தற்கொலை செய்து கொள்கிறார். இது என்ன நடக்கிறது? ஒரே மர்மமாக இருக்கின்றது. ஃபாதர், நாங்கள் அதிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த தற்கொலை சம்பவம் இன்று காலை இடம்பெற்ற மஹிந்த ராஜபக்ச குறித்து CIDயில் சொன்ன லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுக்கு உண்மைகள் வெளிப்படுத்திய கபில சந்திரசேன தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தியை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இது தற்கொலையா கொலையா, இது எந்த வகையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக புலன் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். ஆனால் ஒரே ஒரு விடயம் தெளிவாக தெரிகின்றது, உண்மை வெளியிலே வரக்கூடாது என்பது இதற்கு பின்னால் இருக்கின்ற அரசியல் சக்தியுடைய செயற்பாடாக இருக்கின்றது. ஏனென்றால் கொள்ளையடிக்கப்பட்டது மக்களுடைய பணம், சூறையாடப்பட்டது மக்களுடைய பணம். எனவே மக்களுக்கு உண்மை மறைக்கப்படுதல் என்பது வரலாற்று ரீதியாக நடந்த ஒன்று. எங்களுக்கு தெரியும், யுத்த காலத்திலே உண்மைகள் வெளியே வரவில்லை, தடுக்கப்பட்டது. அதே போன்று யாரெல்லாம் உண்மைகளை வெளியில் கொண்டு வர முயற்சித்தார்களோ எழுதினார்களோ அவர்களை எல்லாம் மஹிந்த ராஜபக்ச தரப்பினர் கொலை செய்திருக்கின்றார்கள். அந்த கொலைகளுக்கான நீதிக்கான போராட்டங்கள் நடந்த போது கூட இன்று வரையிலே அந்த கொலைகள் வெளிவரவே இல்லை, யார் செய்தென்று கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது. இந்த அரசியல் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது.
மஹிந்த ராஜபக்ச தரப்பினர் இப்போது பதவியிலே இல்லாமல் இருந்த போதும் கூட எங்களை பொறுத்தளவிலே அவர்களுடைய வன்முறை கலாச்சாரம், அவருடைய கொலை கலாச்சாரம், அவர்களுடைய அந்த அரசியல் இன்னும் பின்னணியிலே இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது என்பதற்கு இப்போது இந்த கபிலரத்னுடைய மரணம் அல்லது கொலை எங்களை வெளிப்படுத்துகின்றது. எங்களுடைய நாட்டை பொறுத்தளவிலே எவர் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த கொலைகள் தொடரப்போகின்றன என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அதே போன்று இப்போது போதை வஸ்துகள் தொடர்பாக பல்வேறு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அது தொடர்பாக செயல்படுகின்றவர்கள், குற்றவாளிகள், சாட்சிகள் இவர்களும் கூட கொலை செய்யப்பட்டுக் கொள்கிறார்கள். அவற்றுக்கு பின்னால் கூட அரசியல் சக்திகள் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரம் என்பது கொலை கலாச்சாரமாக இருக்கின்றது. அந்த கொலை கலாச்சாரம் இந்த நாட்டிலே இருக்கும் வரையிலே மக்களுக்கு உண்மை தெரிய போவதுமில்லை. உண்மையை யார் கூறுவதற்கு முன்வருகின்றார்களோ அவர்கள் தம்முடைய வாழ்வுக்கு அஞ்சி, தன்னுடைய உயிருக்கு அஞ்சி பின்வாங்க நிலைக்கு தான் செல்கின்றார்கள். எனவே இது தொடரக்கூடாது, இது தொடரக்கூடாது. இப்போது கபில் சந்திரசேனா அவர்களை மீண்டுமாக கைது செய்ய வேண்டும் என்பதுதான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுடைய கூறிய விடயமாக இருக்கிறது. நேற்று நீதிமன்றத்தில் கூட கூறினார்கள் மீண்டும் அவரை கைது செய்யுங்கள் என்று. ஏனென்றால் அவர் கொடுக்கப்பட்ட பிணைக்காக யார் முன்னின்றார்களோ அவர்களுடைய தகவல்கள் உண்மையான தகவல் கிடையாது. உண்மையான தகவல் கிடையாது. அவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். எனவே இந்த ஒரு வலைப்பின்னல் இருக்கின்றது. கட்டாயமாக தெரிகிறது. வலைப்பின்னல். எனவே இந்த வலைப்பின்னாலுக்கு பின்னால் அரசியல் சக்திகள் தான் இயக்கம் கொண்டிருக்கின்றன என்பது தெளிவாக இருக்கின்றது. இந்த அரசியல் சக்திகள் தான் இலங்கையை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த அரசியல் சக்திகள் நாங்கள் எந்த அளவுக்கு மாற்றத்தை நோக்கி நாங்கள் பயணித்தாலும், மாற்றத்தை விரும்பினாலும், இந்த அரசியல் சக்திகள் தோல்வி காணும் வரையிலே ஒரு அமைதி நிலவப் போவதும் இல்லை, மக்களுக்கு உண்மை தெரிய போவதும் இல்லை. அதே போன்று நீதி தொடர்பாக சந்தேகங்கள் மக்கள் மத்தியிலே தொடரத்தான் போகின்றன. அது எல்லா ஆணைக்குழு தொடர்பான விடயங்களும் கூட மக்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது. நீதிமன்ற விடயங்கள் கூட மக்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது. எனவே இந்த ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறலாம், ஆனால் ஆட்சி மாறாது என்பதற்கு இப்போது நடக்கின்ற சம்பவங்கள் நல்ல உதாரணமாக இருக்கின்றன. இப்போ நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு விசாரணை இடம்பெறுகின்றது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு அமைய அனைத்தும் விசாரணைகள் இடம்பெற்று வந்த நிலையில் எதிர்வரும் 12ஆம் தேதி, இன்று 8ஆம் தேதி, இன்னும் 4 நாட்களில் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அளவிலே மஹிந்த ராஜபக்சவை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே இவர் செல்ல தயாராகும் நிலையில் இப்பொழுது இந்த மரணம் இவ்வாறு நிகழ்ந்திருக்கின்றது. சாட்சியாளர்களை பாதுகாக்க வேண்டிய இது ஒரு முக்கியமான சாட்சியாளர் தானே, ஒரு வழக்கினுடைய சாட்சியாளர். இவர் ஏன் பாதுகாக்காமல் படவிட்டார்? யானை வரும் முன்னே பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று கூறுவார்கள். எனவே இப்போது இந்த செய்தி கூடாக எங்களுக்கு நிச்சயமாக தெரிய போகின்றது, அடுத்து இவர் வருவாரா, அப்படி வந்தாலும் கூட கூறப்போகின்ற விடயங்கள் என்ன, 12ஆம் தேதி வந்தால் கூறப்போகின்ற விடயம் என்ன. ஆணைக்குழுவுக்கு கூட இது ஒரு அச்சுறுத்தலாக இருக்க போகின்றது. விசாரணை ஆணைக்குழுவு கூட இது உயிர் அச்சுறுத்தல் விடுக்கின்ற ஒரு செய்தியாகத்தான் கபில சந்திரசேனுடைய மரணம் அல்லது கொலை காட்டுகின்றது. எனவே அந்த விசாரணை ஆணைக்குழு கூட சரியான திசையிலே பயணிக்குமா, சரியான திசையிலே பயணிக்க இடம் கொடுப்பார்களா, சரியான திசையிலே பயணிப்பதற்கான சக்தி அவர்களிடத்தில் இருக்கின்றதா என்ற பல்வேறு விதமான கேள்விகளை மக்கள் மனதிலே இப்போது தோற்றுவிக்கின்றன. நாட்டின் ஜனாதிபதி ஏற்கனவே ஒருவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அவர் குற்றவாளியாக்கப்படுகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார், வெளிநாட்டுக்கு சென்று வந்த பிரயாணம் தொடர்பாக. அடுத்து இப்போது மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி லஞ்ச ஊழலுக்கு ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் விசாரணைக்காக வேண்டி. இப்போது ஜனாதிபதிகள் தொடர்ச்சியாக அழைக்கப்படுகின்ற காலகட்டம் இது.
இந்த கடந்த கால ஜனாதிபதிகளுடைய வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்ற போது இவர்கள்தான் கொலைகளுக்கும் வன்முறைகளுக்கும் காரணகர்த்தர்களாக அவர்கள் தான் அது திட்டமிட்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இப்போது இந்த கபரிசாந்தசருடைய மரணம் கூட அவர்களுடைய வரலாற்றைத்தான் மீண்டும் மக்கள் மத்தியிலே கொண்டு போகின்றது. இந்த வரலாறு மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அடிமட்ட மக்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆனால் எந்தளவு தூரத்துக்கு இந்த அடிமக்களுடைய கருத்துக்கள் அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும், அது பாதுகாக்கப்படும், அந்த பாதுகாக்கப்படும் என்ற உறுதியை இவர்களால் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் மீதும் கூட தற்போதைய ஆட்சியாளர்கள் மீதும் கூட பல்வேறு விதமான கொடுக்கல் வாங்கல் தொடர்பான குற்றச்சாட்டுக்கள் எழுந்த வண்ணமாகத்தான் இருக்கின்றன. பல்வேறு விதமான குற்றச்சாட்டுக்கள். இவர்களுடைய அரசியல் வழித்தடம் பிழைத்து விட்டது. அதே போன்று பொருளாதார வழித்தடம் பிழைத்து விட்டது. இவர்களுடைய அரசியல் கலாச்சாரம் தடமாறி போய்கொண்டிருக்கின்றது. எனவே அந்த எவற்றையெல்லாம் நாங்கள் வேண்டாம் என்று கூறினோமோ, எவற்றையெல்லாம் எதிர்த்து நாங்கள் போராடினோமோ, எது இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்று கூறினோமோ, அது தற்போதும் தொடர்கின்ற ஒன்றாக இருப்பதை காணுகின்றோம். எனவே இந்த கலாச்சாரத்தினுடைய பாதுகாவலர்கள் மீண்டும் மீண்டுமாக கூற வேண்டிய இருக்கின்றது. தற்போது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தான் அதுக்கு காரணமாக இருக்கின்றார்கள். இந்த பயங்கரமான காலகட்டம் என்பது உண்மையை கூறுகின்றவர்களுக்கு மட்டுமல்ல, உண்மைக்காக யாரெல்லாம் போராடுகின்றார்களோ, நீதிக்காக யாரெல்லாம் போராடுகின்றார்களோ அவர்களுக்கும் ஒரு அச்சுறுத்தலாகத்தான் இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இப்படி இருக்கிற நிலையில் இப்போ உங்களுக்கு தெரியும், அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி தலைமையிலான இந்த அரசாங்கம் இந்த ஆட்சியை ஆரம்பிக்கும் போது மிகவும் வேகமாக, உத்வேகமாக, உற்சாகமாக ஆரம்பித்தார்கள். ஆனால் இன்று அந்த உற்சாகம், அந்த உத்வேகம், அந்த வேகம் எல்லாமே குறைந்திருப்பதாகத்தான் பார்க்கும் போது எங்களுக்கு என்ன தோன்றுகிறது? நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இவர்கள் காட்டிய அந்த நட்சத்திர அரசியலிலே அன்றும் நாங்கள் நம்பிக்கை வைக்கவில்லை. ஆனால் மக்கள் மாற்றத்துக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அந்த மாற்றத்துக்காக வாக்களித்தார்களே தவிர இவர்களுடைய அரசியலை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. மக்கள் இவருடைய அரசியலை புரிந்து கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, இவர்கள் ஆட்சி பீடம் ஏறுவதற்கு அதற்கு ஆயத்தங்களை, தகுதிகளை இவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளவும் இல்லை. ஒரு கவர்ச்சி அரசியலை செய்தார்கள். இருந்த சூழ்நிலையிலே மக்களுக்கு ஒரு தேவை இருந்தது, ஒரு மாற்றம் வேண்டும் தேவை இருந்தது. அந்த மாற்றத்தை இவர்கள் தங்களுக்கான அரசியல் வாய்ப்பாக மாற்றிக்கொண்டார்களே தவிர உண்மையிலே இவர்களுடைய அரசியலிலிருந்து எப்போதோ தடம் புரண்டவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் மக்கள் விடுதலை முன்னணி என்பது ஒரு இயக்கம் ஒன்று. அது மக்கள் இயக்கம். இந்த மக்கள் இயக்கம் எப்போது தேர்தல் அரசியலுக்குள்ளே புகுந்ததோ, அதாவது சந்திரிகா காலத்திலேயே இவர்கள் தேர்தல் அரசியலுக்குள்ளே காடி வைத்து விட்டார்கள். எனவே அந்த தேர்தல் அரசியல் என்பது மக்களை ஏமாற்றுகின்ற ஒன்றுதான். இவர்கள் காடி வைத்த அந்த தேர்தல் அரசியல் என்பது, நாடாளுமன்ற அரசியல் என்பது இனவாதத்தையும் மதவாதத்தையும் தக்க வைக்கின்ற ஒன்றுதான். எனவே இவர்கள் தான் எங்களை பொறுத்தவரை, தமிழர்களை பொறுத்தவரை நாங்கள் கூறுகின்றோம், யுத்தத்தை முன்னின்று நடத்தியது இவர்கள்தான். அன்று ஜனாதிபதி சந்திரிகாவாக இருக்கலாம், அதுக்கு பின்னர் மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம். ஆனால் யுத்தத்திற்கு தள்ளியவர்கள் மக்கள் விடுதலை முன்னணிதான். இதுதான் இவர்களுடைய அரசியல். இந்த அரசியலை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து இனி யாரும் இல்லை. இனி இலங்கையில் மாறி மாறி ஆட்சி செய்தவர்கள் என்னென்ன மாற்றம் செய்தார்கள் என்பது நன்றாகவே மக்களுக்கு தெரிந்து, ஒரு புதிய மாற்றத்தை நோக்கமாக கொண்டு அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கினார்கள். இங்குதான் சிக்கல் இருக்கின்றது எங்களை பொறுத்தவரை. 1977ஆம் ஆண்டு மாற்றத்துக்காகத்தான் ஜேஆர் ஜெயவர்தனுடைய ஐக்கிய தேசிய கட்சியை மக்கள் தெரிவு செய்தார்கள். உணவு இல்லாமல் இருக்கின்றது, பஞ்சத்தோடு இருக்கின்றோம், சாப்பிட இல்லாமல் இருக்கின்றது, பொருளாதார பிரச்சனை இருக்கின்றது, எங்களுக்கு மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்தது. பொருளாதார மாற்றம், பசி போக்கினால் போதும் என்றுதான் இருந்தது. இதுதான் இவர்களுடைய மாற்றமாக இருந்தது. இது அரசியல் கிடையாது.
இது அரசியல் கிடையாது. 17 வருட ஆட்சி, அவர்களுடைய 17 வருட ஆட்சியத்துக்கு பின்னர் சந்திரிகாவை கொண்டு வந்தது ஐக்கிய தேச கட்சியுடைய ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தார்கள் தவிர, சந்திரிகா எப்படிப்பட்டவர் என்பதை யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் போய்விட்டது. அவர்களுடைய தொடர்ச்சியாக நாங்கள் தெரியும், மைத்திரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆட்சி கொண்டு வந்தது ஏன்? ராஜபக்சவாவுடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தவர்கள் மற்றபடி கிடையாது. ஆனால் இறுதியிலே மைத்திரிபால சிறிசேனவும் ராஜபக்சவும் ஒன்றிணைந்ததும் எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. எந்த மைத்திரிபால சிறிசேன கூறினாரோ தேர்தல் போட்டியிடுகிற போது என்னை கொலை செய்து விடுவார்கள் என்று ஒளிந்து இருந்தவர் ஒரு கட்டத்திலே அவரை பிரதமர் பதவியை கொடுக்கிற நிலைக்கு வருகின்றார். இதுதான் இவர்களுடைய அரசியல் என்பது. இதுதான் இவர்களுடைய அரசியல். எனவே இந்த அரசியல் நின்றுதான் அடுத்த ராஜபக்ச, கோத்தாபய ராஜபக்ச பதவிக்கு வருகின்றார். அந்த பதவிக்கு வந்த போது மக்கள் துரத்தியதும் கூட மாற்றத்துக்காக. என்ன மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள்? ஆள் மாற வேண்டும் என்று எதிர்பார்த்தார்களா? சிஸ்டம் மாற வேண்டும் என்று எதிர்பார்த்தார்களா? அந்த மாற்றம் நிகழவில்லை. இன்று வரை நிகழவில்லை. எனவே அதற்கு பின்னர் மக்கள் விடுதலை முன்னணி தங்களை மறைத்து கொண்டு தேசிய மக்கள் சக்தியாக வந்தார்கள். இதுதான் முதல் சோதித்தது. எனவே அந்த தேசிய மக்கள் சக்தியுடைய சரியான அரசியல் என்னவென்பது இப்போது மக்களுக்கு புரிந்துவிட்டது. எனவே மக்கள் மாற்றத்துக்காக வரலாறு முழுவதும் வாக்களித்திருக்கின்றார்கள். ஆனால் மாற்றம் வரவில்லை. மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் வேறு, உண்மையான மாற்றம் வேறு. உண்மையான மாற்றம் என்பது யாப்பிலே மாற வேண்டும். எங்களை பொறுத்தவரையிலே அரசியல் யாப்பு மாற வேண்டும். அதற்கு யாருமே ஆயத்தம் இல்லை. அனுரகுமார் போல யாருமே யாப்பில் கை வைப்பதற்கு பயப்படுகின்றனர். ஒன்று. அதே போன்று சிங்கள பௌத்தத்துக்கு எதிராக, அவர்களுடைய செயற்பாடுகளுக்கு எதிராக செயல்படவும் மாட்டார்கள். இந்த இரண்டும் மாற்றம் காண வருகையிலே நாட்டிலே மாற்றம் நிகழப்போவதில்லை. எனவே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்க காலத்தில் கூட அத்தகைய மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. இது ஒன்று. முகத்திலே சாயம் பூசப்பட்ட ஒரு மாற்றம். ஆனால் அருள் தந்தை அவர்கள், இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சிங்கள பௌத்தம் சம்பந்தமாக நிச்சயமாக பேசியாக வேண்டும். சிங்கள பௌத்தர்கள், பிரதானமான பல பிக்குகள், தேரர்கள் அனுரகுமார திசாநாயக்க உட்பட இந்த ஆட்சியோடு சற்று கோபமாகத்தான் இருக்கின்றார்கள். தேரர்கள் தான் அதிகமாக அரசாங்கத்தை விமர்சிக்கிறார்கள். காரணம், அவர்களுக்குரிய மரியாதையை இந்த அரசாங்கம் கொடுக்கவில்லை என்று தேரர்கள் குறிப்பிடுகிறார்கள். பல இடங்களில் தேரர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் முரண்பாடுகள் அதிகரித்திருந்தது. வனச்சாரியா என்று லால்காந்த ஒரு தேரரை பார்த்து சொல்லியிருந்தார். பிறகு அந்த தேரர் இன்று வரை விமர்சித்துக் கொண்டுதான் இருக்கின்றார் கோபத்திலே. இப்படி பல சம்பவங்கள் நடக்கின்றது தானே. தனிநபர்களை விமர்சிப்பதும் தனிநபர்கள் மீது குற்றஞ்சாட்டுவதும் வேறு. ஆனால் நாங்கள் கூறுகின்ற சிங்கள பௌத்தம் என்பது கட்டமைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. கட்டமைக்கப்பட்ட ஒன்று. இது இந்த நாட்டின் அரசியல் வரலாற்றில் 1948ஆம் ஆண்டிலிருந்து இருக்கின்ற ஒன்று. அந்த கட்டமைக்கப்பட்ட சிங்கள பௌத்தத்துக்கு எதிராக இவர்கள் செயல்படுவது கிடையாது. அது நீ சாத்தியமா? இனி வருபவர்களாவது யாரும் செய்வார்களா? தனிநபரோடு கோபிக்கலாம், இன்னொரு தனிநபர் இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். ஒரு தனிநபருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம், ஆனால் இன்னொரு தனிநபர் இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். இப்படிதான் இது சாதாரணமாக நிகழ்கின்ற ஒன்று. எஸ்டபிள்யூஆருடைய பண்டாரநாயக்காவை கொலை செய்தது ஒரு புத்தபிக்கு தான் என்றதுக்காக முழு பௌத்த பீடத்தை நாங்கள் கோபிக்க முடியாது. முழு பௌத்த பீடமும் எஸ்டபிள்யூஆர் பண்டாரநாயக்க எதிராக அல்ல. அதே போன்று இப்போதும் கூட தனிநபர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம். ஆனால் கட்டமைக்கப்பட்ட மக்கள் விரோத, தமிழ் மக்கள் விரோத செயற்பாடுகள் தகர்க்கப்படுகின்ற நாள் வருமா என்பது எங்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. இதிலே மாற்றத்தை எங்களை காண முடியாது. ரைட். அடுத்த விஷயம் தான் ஃபாதர், அண்மையில் நீங்கள் கொழும்பு கேஸ்பா சந்தி அங்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தீர்கள். மலையகத்தில் இன்று இடம்பெறுகின்ற ஒரு சில சம்பவங்கள், கருப்பு சம்பவங்களும் சொல்லலாம். குண்டர்கள், சண்டியர்கள் எல்லாம் வந்து அப்பாவி மக்களை தாக்குவது, அவர்களுடைய வீடுகளை தாக்குவது என்று பல சம்பவங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கின்றது. இது சம்பந்தமாக கொஞ்சம் பேசுவோம். ஏன் இப்பொழுது இந்த அரசாங்கத்தின் கீழும் இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்கின்றது, என்ன சொல்லலாம்? இந்த அரசாங்கத்தின் கீழும் தொடர்கின்றது என்றதை பொறுத்தளவிலே, ஒன்று எங்களுக்கு தெரியும், தற்போது ஜனாதிபதி
மலையக மக்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எங்களுக்கு தெரியும். குறிப்பாக மலைய மக்களுக்கான காணி தொடர்பான விடயம். அந்த காணி பிரச்சனையை தீர்த்து இந்த நாட்டினுடைய கௌரவ பிரஜைகளாக மாற்றுவதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்காமல் இருப்பது எங்களுக்கு தெரியும். ஒன்று. இதன் அடுத்த முக்கியமான கட்டம் என்னவென்றால், இவர்களும் விரும்புகின்றார்கள் தற்போது இருக்கின்ற இந்த பெருந்தோட்ட கட்டமைப்பு அவ்வாறே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அதில் மாற்றம் நிகழக்கூடாது என்று நாங்கள் கூறுகின்றோம். இந்த பெருந்தோட்ட கட்டமைப்பு என்பதே ஓர் அடிமைத்தன கட்டமைப்பு தான். மக்களுக்கு எந்த விதமான சுதந்திரத்தையும் கொடுக்க விரும்பாத ஒரு கட்டமைப்பு தான். இந்த இந்த கட்டமைப்பு தொடர்ந்து இருக்கும் வரையிலே இத்தகைய வன்முறைகள் மக்களுக்கு எதிராக நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். ரத்னபுர நீலகாமம் காவாத்தின் சம்பவம் டெல்மா கம்பெனிக்கு சொந்தமான ஒன்று. இது சர்வதேச புகழ்பெற்ற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்திலே இவர்கள் காவலுக்காக வைத்திருந்தவர்கள் முன்னாள் இராணுவ வீரர்கள் என்று கூறப்படுகின்றது. என்னை பொறுத்தளவிலே நான் அவர்களை இராணுவ வீரர்கள் என்று குறிப்பிட மாட்டேன். சிப்பாய்கள். இந்த சிப்பாய்களுக்குள்ளே இருப்பது நாங்கள் ஏற்கனவே கதைத்த அந்த சிங்கள பௌத்த உணர்வும் இனவாத உணர்வும் தான் அவர்களுக்குள்ளே இருக்கின்றது. எனவே டெல்மாவுக்கு அப்படி ஒரு தேவை இருக்கின்றதா? அங்கு இளைஞர்கள் எத்தனை பேர் வேலையில் இருக்கின்றார்கள், தமிழ் இளைஞர்கள் இருக்கின்றார்கள். எனவே அவர்களெல்லாம் காவலுக்கு அமர்த்தாது இவர்கள் ஏன் சிங்களவர்களை காவலுக்கு அமர்த்த வேண்டும்? அதுவும் இராணுவத்தினரை காவலுக்கு அமர்த்த வேண்டும். எனவே இவர்களுக்கு தமிழ் மக்களை அடக்குவதற்கு ஒரு சிங்கள முகமும் இராணுவ முகமும் தேவையாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய போராட்டம் அதற்கு எதிராக இருக்க வேண்டும். தாக்கப்பட்டார்கள் என்பதற்கு மட்டுமில்லை, எந்த அளவுக்கு பெருந்தோட்டங்கள் இராணுவமாக பார்க்கப்பட போகின்றதோ என்ற ஒரு பயம் எங்களுக்கு இருக்கின்றது. ஃபாதர், நான் இந்த இடத்துல ஒன்று நிச்சயமாக கேட்டே ஆகணும். அன்னைக்கு நீங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் போது குறைஞ்சது ஒரு 15-20 பேர் இருப்பீங்களா? ஒரு 50 பேர் சொல்லுவோம். இல்லை, நான் அவ்வளோ பேர் வாக்கல். ஆனால் நீங்கள் அந்த இருந்த இடம் மலையக இளைஞர்கள், யுவதிகள், பெரியவர்கள், சிறுவர்கள் எல்லாருமே வேலை பார்க்கிற ஒரு பிரதான இடம்தான் மெயின் ஸ்ட்ரீட். ஏன் அவர்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை? ஏன் அவர்களுடைய ஆதரவு அந்த போராட்டத்துக்கு இருக்கவில்லை? நீங்கள் ஒரு 20 பேர் பதாகைகளை பிடித்து கொண்டு அந்த வெயிலில் நின்று போராட்டத்தில் ஈடுபட்டீர்கள். ஆனால் அந்த சி ஸ்ட்ரீட்டாக இருக்கலாம், மெயின் ஸ்ட்ரீட்டாக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் க்ளாஸ், செகண்ட் க்ளாஸ், தேர்ட் க்ளாஸ் ஸ்ட்ரீட் சுற்றி வர மலையகத்தை சார்ந்த மலையக இளைஞர்கள், யுவதிகள், வியாபாரிகள் உட்பட எல்லோருமே மலையகத்தவர்கள். ஏன் அவர்களுடைய ஆதரவு இந்த போராட்டத்திற்கு இருக்கவில்லை? உங்களுடைய குரலோடு ஏன் அவர்களுடைய குரல் இணையவில்லை? இதை அன்றே என்னுடைய குரல் பதிவிலே நான் கூறியிருக்கிறேன். அன்றைய தினமே அதே இடத்தில் வச்சு கூறியிருக்கின்றேன். கொழும்பில் இருக்கின்ற அத்தனை கடைகளிலும் மலையகத்திலிருந்து வந்தவர்கள் தான் தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கு இருக்கின்ற யாராவது ஒரு இளைஞர் ஒரு மணித்தியாலம் லீவ் எடுத்து கொண்டு வந்திருந்தாலும் அந்த இடம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களால் நிரம்பி இருக்கலாம். கட்டாயம் ஒரு கவனத்தை தீர்த்திருக்கலாம். இந்த இடத்திலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று இந்த சிங்கள பௌத்த இனவாதம் என்றது மேலோங்கி இருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியும் உண்டு. இரண்டாவது முக்கியமான விடயம், அன்று அந்த போராட்டத்தை ஆரம்பித்து அந்த போராட்டத்தை ஒழுங்கு செய்தவர்கள் ஒருவர் தெளிவாக வந்து கூறினார், இந்த போராட்டம் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் அல்ல, அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமாக சிலர் சித்தரிக்க முயற்சிக்கின்றார்கள், எங்களுடைய போராட்டம் கம்பெனிகளுக்கு எதிரானது மட்டும்தான் என்று கூறுகின்றார். இதுதான் அதை ஒழுங்கு செய்தவர்களுடைய அரசியலாக இருக்கின்றது. அரசை பாதுகாக்க வேண்டும். அரசுக்கு எதிராக சொல்லக்கூடாது. எங்களை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை, நான் குற்றச்சாட்டு வைப்பது அரசாங்கத்துக்கு எதிராகத்தான். ஆனால் இவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக வைக்க விரும்பவில்லை. அதே போன்றுதான் அந்த கொழும்பில் இருக்கின்ற வர்த்தகர்களும் முதலாளிமாரும் அரசாங்கத்தை பாதுகாக்கிற நிலைப்பாட்டில் இருக்கின்றார்களோ என்ற கேள்வி எனக்குள்ளே இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய நிறுவனங்களை வேலை செய்கின்றவர்கள் அனுப்பிவிட்டால் அந்த சிங்கள பௌத்தம் எங்களுக்கு எதாவது திரும்பி விடுமோ, அரசாங்கம் எங்களுக்கு எதிராக திரும்பி விடுமோ? இதுதான் முதலாளித்துவம்.
எப்போதும் முதலாளித்துவம் தங்களை பாதுகாத்துக் கொள்வதிலே தான் இருக்கும். எனவே கொழும்பிலிருந்து அன்றைய அத்தனை முதலாளிமார்களும் கடை சொந்தக்காரர்கள் அத்தனை பேருமே அந்த முதலாளித்துவ சிந்தனையிலிருந்து நாங்களும் எங்களுடைய வியாபாரமும். அடுத்ததாக நான் கூற விரும்புவது, அங்கு எந்த அளவுக்கு வன்முறைகள் வெடிக்கின்றதோ அங்கு இருக்கின்றவர்கள் கொழும்பை நோக்கி தள்ளப்படுவார்கள். இதனை விரும்புகின்றார்களா இந்த முதலாளிமார்? அதாவது அங்க மலையகத்தில் ஏதாவது பிரச்சனை என்றால் உடனடியாக கொழும்புக்கு அனுப்பப்படுவார்கள். சுரண்டலுக்காக இவர்கள் ஆயத்தப்படுகின்றனர். எனவே வன்முறையை கூட முதலாளித்துவம் தங்களுடைய வருமானத்துக்காக, தங்களுடைய முதலாளித்துவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் பாவிக்கின்றது என்பதுதான் நான் வைக்கின்ற குற்றச்சாட்டு. எனவே 2 வகையிலே, ஒன்று, இதை ஒழுங்கு செய்தவர்களும் கூட அரசை பாதுகாக்கத்தான் இதை நாங்கள் செய்கின்றோம் என நினைப்பாற்றிருக்கின்றார்கள். கொள்முதல் இருக்கின்ற முதலாளிமார், இந்த நிறுவனத்தின் சொந்தக்காரர்கள் கூட அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றார்கள். இருவரும் 2 திசையில் நிற்கின்றார்கள், ஆனால் ஒரே செயற்பாட்டுக்காக. இது தொடரும் வரையிலே மலைய மக்களுக்கு விடுதலையை, சுதந்திரத்தை காண முடியாது. இன்னொரு விஷயம் இருக்கிறது. இன்று மே 8, நாளை மே 9. மே 9 என்றால் மறக்க முடியாத ஒரு நாள். காலி முகத்திடல் அறகலைய போராட்ட களம். ராஜபக்ஷவின் ஆதரவாளர்கள் குண்டர்களால் தாக்கப்பட்ட ஒரு நாள். மிக கொடூரமாக ஏதோ மோசமான ஒரு சம்பவம் நடந்த நாளாக இருக்கின்றது. நாடே பற்றி எரிந்தது. நாளைக்கு அந்த நாள் தான். என்ன சொல்ல இருக்கின்றது? போராட்டத்தின் கரிநாள் அல்ல, இந்த நாட்டினுடைய அரசியலின் கரிநாள். மாற்றத்துக்காக நடத்தப்பட்ட ஒரு போராட்டம். அந்த போராட்டம் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டது. அந்த வன்முறையின் விளைவுகள் முழு நாடும் அனுபவிக்கக்கூடியதாக இருந்தது. அத்தகைய ஒரு அரசியல் கரிநாளை எங்களுடைய நாட்டின் மக்கள் சமூகம் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கின்றது என்று அடுத்த கேள்வி கேட்க வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் மீண்டும் அந்த ராஜபக்சவுக்கு பின்னால் செல்லுகின்ற மக்கள் கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அவர்கள் தான் தாக்கினார்கள், நன்றாக தெரியும். மாற்றத்தை விரும்பவில்லை அவர்கள். மக்கள் மாற்றத்தை நோக்கி வீதி நிற்கின்றார்கள். அந்த மாற்றத்தை விரும்பவில்லை. அந்த மாற்றத்தை விரும்பவில்லை என்பதன் அடையாளமாகத்தான் இன்று நாங்கள் ஆரம்பத்திலே கதைத்த கபில சந்திரசேகரனுடைய மரணம். எனவே நாங்கள் கேட்பது, இன்னும் ஒரு மக்கள் போராட்டத்தை தான் இந்த நாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. அது போராட்டம் என்பது நடந்து முடிந்த ஒன்று அல்ல, அது தொடர்ந்து நடக்க வேண்டிய ஒன்று. ஆனால் நாட்டினுடைய ஒரு எதிர்காலம் தொடர்பான ஒரு விடயம்தான் இது. அந்த போராட்டம் தொடராத ஒன்றாக இருக்கின்றது. 2022ஆம் ஆண்டு பெரும் போராட்டம். அந்த மக்கள் போராட்டம் இப்போது மங்கிய நிலையில் இருக்கின்றது, நீர் பூத்த நிலையில தான் இருக்கின்றது. இதுதான் எங்களை பொறுத்தளவிலே இந்த ஆட்சியாளர்கள் தங்களுடைய செயற்பாட்டை தொடர்வதற்கு காரணமாக இருக்கின்றது. மக்கள் அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டும், அதான் போராட்டம் சுட்டி காட்டுகிற செய்தி. ஆனால் எங்களுடைய மக்களை பொறுத்தளவிலே இன்னும் அரசியல் மயப்படுத்தப்படவில்லை. அதான் இந்த போராட்டக்காரர்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற பெரும் தோல்வியாக இருக்கின்றது. எனவே அவர்கள் கூட இப்போது கட்சி அரசியலுக்குள் செல்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். கட்சி அரசியல் என்பது நாட்டை தோல்விக்குள் கொண்டு செல்கின்ற ஒன்றுதான். ஆனால் மக்கள் அரசியல் ஒன்று மட்டும்தான் ஜனநாயக அரசியலை, ஒரு கௌரவம் மிகுந்த அரசியலை பாதுகாக்கின்ற ஒன்றாக இருக்கும். அதற்குள்ளே நாங்கள் நிற்கின்றோம். கட்டாயமாக. ரைட். அந்த விடயத்தோடு இன்றைய எங்களுடைய நேர்காணல் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம். இதுவரை எங்களோடு இணைந்து மிக முக்கியமான பல விடயங்கள் சம்பந்தமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அருட்தந்தை சக்திவேல் அவர்களுக்கு என்னுடைய மனம் மார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் லங்காஸ்ட்ரியுடன் இணைந்திருங்கள். இதே போன்று மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லெசிஹரன் மற்றும் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு.